ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 2024 சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திதியிலையும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் அல்லது விஷ்ணு ஆலயத்தில் தீபங்களை தானமாக கொடுக்கணும். தீபம் மீன்ஸ் என்னென்னா தாமிரம், வெள்ளி அல்லது மண்ணால் ஆன தீபங்களை தானமாக கொடுக்கணும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் தீபமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காலத்தில் எலக்ட்ரிக் பல்ப் கூட ஒரு தீபம் தான். ஸோ எத்தனையோ கோவிலில் விளக்கு, அதாவது லைட் கூட இல்லாமல் இருக்குது. அந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் எலக்ட்ரிக் பல்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம். அல்லது ஸ்கூல் இருக்குல்லையா, பள்ளிக்கூடங்களுக்கு எலக்ட்ரிக் பல்பை தானமாக கொடுங்க. இதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நிரந்தர வருமானம், நல்ல வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் திடீர்னு விபத்து கண்டங்கள் ஆகாமல் தவிர்க்குங்க. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான தேதிகள் எது அப்படின்னா, கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான தேதிகள் எது அப்படின்னா நவம்பர் மாதம் 19ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 1, 10 இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள். அதிர்ஷ்டகரமான கலர்கள்லாம் என்ன அப்படின்னா பிங்க் அண்டு ஆரஞ்சு, இந்த 2 கலருமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான கலர்ஸு. நீங்கள் முக்கியமாக யாரையாவது மீட் பண்ண போகிறது, ஒரு மீட்டிங்க்கு போகிறது, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, இந்த தேதி மற்றும் கலர்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் முயற்சி பண்ணுறதோடு சேர்ந்து இதுவும் சேரும்போது கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல அனுகூலமான மாதம்தான். சிம்ம ராசிக்கு அதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 5ஆம் இடத்துல உங்களுக்கு 10 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்குது. இப்போ தொழில நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான மாதம்தான். தொழிலுக்காக நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சனி உங்களுடைய ராசியை பார்க்குது. இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகுது. அதாவது 10 கூடையவரும் 5 கூடையவரும் பரிவர்த்தனை ஆகுது. இது ஒரு நல்ல தொழிலில் அதாவது சனியோடைய பார்வை அப்படிங்கிறத தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். கார்த்திகை மாதத்தில் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடியது சிம்மராசிக்காரர்களுக்கு தான். 5 கூடையவரும் 10 கூடையவரும் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது தொழில் ரீதியாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு விஷயங்களை தொழில் ரீதியாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் இந்த மாதம் கைகூடும். இல்லை பெரிய ஆர்டர் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு பெரிய ஆர்டர் ஒரு ஃபாரின்லேருந்து கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். தொழில் மூலிமா நல்ல லாபங்கள், நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கூடுதலான லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தொழில் ரீதியாக இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான மாதம்தான் இந்த மாதம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல மாதம்தான், நல்ல அனுகூலமான மாதம். நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு நிறைய, அதாவது இவ்வளோ நாளாக எவ்வளோ முயற்சி போட்டிருப்பீங்க. பட் ஆனால் நிறைய தடைகள் இருந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால நிறைய கட்டாயிருக்கும். அது சனியுடைய பார்வைன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் ஆனால் என்ன, குரு பரிவர்த்தனையாகி உங்களுடைய ராசியை பார்க்குது. இந்த மாதம் குருவும் சுக்கிரன் பரிவர்த்தனை குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வருவார் இந்த மாசத்துல. அப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்போ ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் 100% பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டைம் போட்டு அதுக்குன்னு ஸ்லாட் ஒதுக்கி கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. இந்த குரு உங்களுக்கு அதுக்கு உண்டான சிறப்பு. ஏன்னா உங்களுடைய ராசியை ஆல்ரெடி சனி பார்த்துட்டு இருக்காரு. குருவும் சேர்ந்து பார்க்கும்போது குருவும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குறாங்கன்னா அது சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதம் நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களோட உத்தியோக ரீதியோ ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸோ அல்லது நல்ல விஷயங்கள், ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக இந்த மாதம் உண்டு. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் தான் நீங்கள் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தணும். படிக்கக்கூடியவங்க டைவர்ஷன் ஆகக்கூடாது. புக் எடுப்பீங்க, படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது.
படித்தா மட்டும்தான் வாழ்க்கை. அதாவது பொதுவாகவே சிம்ம ராசிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்ல இன்டெலிஜென்ட்டு, அதாவது ஒரு வாட்டி படித்தாலே அது இது பண்ணிடலாம். பட் ஆனால் என்னென்னா, உட்காந்து படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். படிப்பில் மட்டும் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கக்கூடியது, ஒரு வாட்டி படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணாலே நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து படிப்பில் வந்து இப்போ இந்த சனியோடைய பார்வையினால் ஆர்வம் செலுத்த முடியாமல் அல்லது வந்து டைவர்ட் ஆகிற அமைப்புகள்லாம் இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியாமல் போகும். இது எல்லாமே இருக்கும். ஆனால் இதுக்கு எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய முயற்சிகள் தான். சனி வந்து கூடுதலாக முயற்சி பண்ணும்போது அவரே போயிடுவார். ஐயோ இவங்க நிறைய முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங் பண்ணிட்டு போயிடுவாங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடங்க, அதுதான் நல்லது. சனி வந்து எப்போல்லாம் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குதோ, அது 7ஆம் பதவியாக இருந்தாலும் சரி 10ஆம் பதவியாக இருந்தாலும் சரி, சனி எப்போல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான சோம்பேறித்தனமும் அலட்சியமும் உங்ககிட்ட வந்துடும். அது படிப்பில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களையுமே. ஸோ இந்த விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஹயக்ரீவர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, இதை கம்பல்சரி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். சோம்பேறித்தனமும் அலட்சியமும் சால்வ் ஆகும். முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதித்து நடக்கணும், அதுதான் பெஸ்ட்டு பரிகாரம். சனிக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னா பெஸ்ட்டு பரிகாரம் வந்து அம்மா சொல்கிற பேச்சை கேட்குறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதித்து நடக்கிறது. இதை தாண்டி சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பலன்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சனியுடைய பார்வை இருக்கும்போது அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பேச்சு, அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்களே ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சனி உங்களுடைய ராசியும் பார்த்து, ராசி அதிபதி சூரியனையும் பார்க்குது இந்த மாதம். பொதுவாகவே சிம்ம ராசியில் இருக்கிறவங்க வந்து கரெக்டாக 100% கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ எப்படிதான் இவங்களை பழிவாங்கலான்னு சொல்லி இந்த மாதத்தில் யாராவது ஒருத்தங்க உங்களை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு சுப்பீரியர் யாராவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தினால என்ன பின்விளைவு இருக்குது, அந்த விஷயத்தை செஞ்சால் நமக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செஞ்சிங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த பாதிப்புமே வராது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான மாதம், நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம். உங்களுக்கு 5ஆம் இடம், அதாவது அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சூப்பராக இருக்குது. 5ஆம் அதிபதி வந்து குரு, அவரும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறனால நல்ல யோகங்கள் இருக்குது. ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். சில பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடம்னால குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதுசாக ஒரு விஷயத்தை செய்வீங்க, அந்த விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதித்து நடங்க. பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்கள் என்னென்னா ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு வராது. இயற்கையாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லே தான் நீங்கள் நிற்பீங்க. பட் ஆனால் வந்து நமக்கு கால சூழ்நிலைகள் சரியாக இல்லாத போது நம்ம பெரியவங்களுடைய சொல்கிறதோ அல்லது நமக்கு வெல்விஷர் சொல்கிறதையோ கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களை வந்து ஊரோட ஒத்து வாழணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா சில பேர்த்து கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு அதுதான் முதல் படி. ஏன்னா இப்போ பொதுவாகவே சூரியன் வந்து யாருக்குமே கீழே, உங்களுடைய ராசிதிபதி சூரியன் வந்து யாருக்கும் கீழே அடிப்பணிய மாட்டார். ராஜா மாதிரி இருப்பீங்க. ஸோ ராஜா யாருக்காவது அட்ஜஸ்ட் பண்ணி போவாரா, தான் சொல்கிறதான் சட்டம் அப்படிங்கன்னு வச்சுக்குவாரல, அது மாதிரி தான் நீங்களும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டது. சரிங்களா? பெண்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கொஞ்சம் மதித்து நடங்க. ஏதாவது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா உடனே அதுக்காக சாரின்னு கேட்டுருங்க. இல்லைன்னா அது பெரிய லெவலில் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஆகும். அது தேவையில்லாத மன உளைச்சலையும் உங்களுக்கு உண்டு பண்ணும்.
இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரோல் ஆகிறதோ அல்லது மீடியா முன்னாடி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள், ஒரு யதார்த்தமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட திரிக்கலாம். அது வந்து நகைச்சுவை, அதாவது நகைப்புக்கு உள்ளாகலாம். தேவையில்லாத கமெண்ட்ஸ் வரலாம். இது எல்லாமே கடந்து போகணும். உங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் வந்து கிடச்சிரும். ஏன்னா சனியோடைய பார்வை, பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும். ஆனால் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் சேர்த்து இருக்கனால பொதுமக்கள் கிட்ட, மீடியா கிட்டலாம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கும் அனுகூலமான விஷயங்கள் உண்டு. அதே நேரத்தில் லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது. இல்லை அப்படின்னா அதனால ப்ராப்ளங்கள் வரத்துக்கு, அதை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கே நீங்கள் நிறைய அலையிற மாதிரியெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் என்ன சொல்கிறாரு அது வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யாமல் ரிட்டன் ஆர்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இல்லைன்னா அதனால திரும்பவும் மறுபடியும் பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். மருத்துவ செலவு உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாயாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தாயாருடைய உடல்நிலையெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சனி உங்களுக்கு சந்திரனை பார்த்துட்ருக்கு. அது இல்லாமல் 4 குடையர் 12ல் நீச்சமாயிருக்காரு. இந்த 4ஆம் அதிபதி 8ஆம் பருவ சனியை பார்க்குது. அதனால் தாயாருக்கு சிறு கண்டம் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை உடனடியாக டாக்டர்கிட்ட போய் கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். வண்டி வாகனங்களில் நைட் டைம் போகும்போது ரொம்ப நிதானமாக போகணும். அது பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது வேலை ரீதியாகவோ நீங்கள் அர்ஜென்ட்டாக நைட் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி. வண்டி வாகனங்களில் போகும்போது நிறைய ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் போகிறதா ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, புதுசாக வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. காதல் ரீதியான பிரச்சனைகளில் வந்து மனக்கசப்புகள் ஏற்படும். உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயங்கள் நம்பிட்டு இருந்திருப்பீங்க. அது காதலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லையாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு துரோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய மன உளைச்சல் ஆவீங்க. லைஃப்பில் எல்லாமே வரத்தான் செய்யும். கஷ்டம், துரோகம் எல்லாமே கடந்து போய் தான் ஆகணும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க உங்களை ஏமாத்துனா வந்து பிடிக்காது. உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. சிம்மராசிக்காரங்க அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க. பட் ஆனால் வந்து எல்லா விஷயங்களும் கடந்து போய் வாழ பழகிக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு இருக்கனால நிறைய பாடங்கள் கற்றுக்கக்கூடிய டைம் தான் இது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கெலாம் நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.